ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இல்லைனா யூனிஃபார்ம் துணிங்கெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா, இல்லைனா ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது, ஒன்று மடக்கி தைக்கணும் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக தையல் மிஷினில் போட்டு தைப்போம். இல்லைனா சூஜி, நூல் இதெல்லாம் பயன்படுத்துவோம். இதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி எந்த தேவையும் கிடையாதுங்க. உங்கள் கையில் இந்த ஒரு விஷயம் மட்டுமே இருந்தால், சூஜி, நூல், தையல் மிஷின் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்னதாக கிழிஞ்ச துணிங்கெல்லாம் நம்ம தைச்சு எடுத்துடலாம். எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் கோன் எல்லாம் நம்ம வாங்கும்போது நமக்கு அதை ஒன்று பாயில் பண்ணி எடுக்கணும்னு நம்ம சாதாரணமாக கேஸ் அடுப்பில் தான் வைக்குவோம். இப்போ இன்னைக்கு கேஸ் அடுப்பு இல்லைனாலும் நம்ம கையில் இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்தால் போதுங்க. நொடியில் நம்ம இந்த மாதிரி நம்மளோடதுக்கு ஸ்வீட் கார்ன் எல்லாம் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி கார்ன் வேக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு எக் பாயில் பண்ணணுன்னா, பனானா ஸ்டீம் பண்ணணுன்னா எல்லாமே நாம் இதில் செஞ்சுக்கலாம். அப்போ வாங்க, அப்படி நம்ம எப்படி தான் அது பாயில் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி கெட்டிலெல்லாம் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கெட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். சாதாரணமாக தண்ணி பாயில் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கெட்டில் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்குள்ளே போட்டு தான் நான் இப்போ இந்த ஒரு ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு நமக்கு அந்த தண்ணி கொதிக்கிற டைம் போதுங்க, நம்மளோட இந்த கார்ன் எல்லாம் நல்லபடியாக வெந்து கிடைக்கும். கார்ன் மட்டும் இல்லைங்க, நமக்கு பனானா, நேந்திரப்பழம்லாம் நமக்கு பாயில் பண்ணணுன்னா, எக்கு பாயில் பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக நிறைய வேலை இருக்குது கிச்சனில், நமக்கு கேஸ் அடுப்பெல்லாம் நமக்கு எல்லாமே குக் ஆகிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா நமக்கு இந்த மாதிரி கெட்டில் கூட பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இங்கே காமிச்சேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பாருங்கள், அவ்வளோதான், வித்தின் செகண்டில் என்னோடது ஸ்வீட் கார்ன் நல்லா பாயில் ஆகி கிடச்சிருச்சு, நல்லா வெந்து கிடச்சிருக்கு. நான் ஜஸ்ட் அதை உங்களுக்கு எடுத்து கூட காமிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் நல்லாவே வெந்திருக்கு. ஸ்வீட் கார்ன் மட்டும் இல்லைங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கு என்ன வேணாலும் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சூப்பு செய்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம இந்த மாதிரி கெட்டில் பயன்படுத்தி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ நீ நம்ம தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டாக இருந்தாலும், ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுங்களாக இருந்தாலும், கிழிஞ்சிச்சுனாலும், இல்லைனா ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது ஒன்று மடக்கி தைக்கணும் அப்படின்னாலும், சேலைங்க, ப்ளவுஸுங்க, என்ன மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் எப்படி தைக்க போகிறோம், அதுவும் சூஜி, நூல், தையல் மிஷின் எதுவுமே இல்லாமல் எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அதுக்காக வேண்டிட்டு முதல்ல ஜீன்ஸ் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். அது பாருங்கள் நல்லாவே இந்த மாதிரி ஒன்று கிழிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஓவர் த்ரெட்டு நம்ம ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி வச்சதுக்கப்புறமேட்டு கரெக்டாக அந்த கிழிஞ்ச இடத்துல நம்ம ஒன்று லெவல் பண்ணி எடுக்கணும். மெட்டீரியல், அதாவது நம்ம எடுத்த அந்த துணி ஃபோல்ட் ஆகாமல் சுருங்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதோடவே இப்போ ஜீன்ஸுன்றதுனால பழைய ஒரு கட்டு ஜீன்ஸோட துணியும் நான் எடுத்திருக்கேன், சின்ன ஒரு கட்டு ஜீன்ஸோட துணியும் எடுத்திருக்கேன். கரெக்டாக நம்ம அந்த கிழிஞ்ச பகுதி கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த ஜீன்ஸோட நம்ம கட் பண்ணி எடுத்த துணி. இப்போ நம்ம கரெக்டாக ஈவனாக லெவல் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு சூஜி, நூல் எதுவுமே இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஆன்லைன்லலாம் நமக்கு ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிற ஹெம்மிங் டேப்பு தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த ஒரு ஹெம்மிங் டேப்பு நமக்கு இவ்வளோ உதவுமா அப்படின்றது நான் வாங்கும்போது கூட எனக்கு தெரியலங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போ இது. ஹெம்மிங் டேப் நம்ம கரெக்டாக எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த ஒரு ஹெம்மிங் டேப்பு. அதனால் நம்ம 3 லேயராக தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம ஹெம்மிங் டேப் இந்த மாதிரி எடுத்துட்டோம். கரெக்டாக அதை கிழிஞ்ச இடத்துல நம்ம லெவல் பண்ணி ஒரு 3 லேயராக நம்ம வச்சு கொடுத்துடலாம். ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. அந்த கிழிஞ்ச பகுதி எவ்வளோ இருக்கோ அந்த லெவலுக்கு மட்டுமே நமக்கு ஹெம்மிங் டேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே தின்னாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஹெம்மிங் டேப்பு. இப்போ நாம் இந்த ஹெம்மிங் டேப்பு லெவலுக்கு நம்ம 3 லேயராக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ லேயர் எடுத்தோமோ அதே லேயருக்கு 3 லேயராக கட் பண்ணுறோம். நம்ம கிழிஞ்ச பகுதிக்கு கரெக்டாக மேலே வச்சிடணும், அப்போ தான் நமக்கு இது ஒர்க் ஆகும். அவ்வளோதான், நான் இந்த மாதிரி லேயராக கட் பண்ணி ஒரு 3 லேயர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 4 லேயராக கூட வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு இது நிற்கும். எவ்வளோ தான் நீங்கள் வாஷ் பண்ணாலும் இது அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்பாயிலே ஆகாதுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பழைய துணியும் சேர்த்து, அதாவது பழைய ஜீன்ஸோட பீஸும் அதுக்கு மேலே வச்சாச்சு. இப்போ அயன் பாக்ஸ் சூடு பண்ணி இந்த மாதிரி ஒன்று வச்சு கொடுத்தா போதுங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணாமல், நூல் போடாமல், சூஜி இல்லாமல் நல்லா கிளியராக நமக்கு அந்த கிழிஞ்ச இடம் காணாமல் போயிடும். அதுக்கப்புறமேட்டு எந்த இடத்துல கிழிஞ்சோம் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு நமக்கு இது கரெக்டாக ஈவனாக ஒட்டி கிடைக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய துணி, அதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான துணிகள்லாம் இந்த மாதிரி கிழிஞ்சு போகும்போது நமக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கும். நான் அதுவும் நமக்கு பழக்கப்பட்ட துணி வாங்கலாம் அப்படி இருந்தால் கூட அந்த ஒரு துணி நமக்கு இந்த மாதிரி கிழிஞ்சு போச்சுன்னா அது மறுபடியும் பயன்படுத்த முடியாதோ, இல்லைனா நம்ம இன்னும் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்தால்
அது அந்த ஸ்டிச் பண்ண இடம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். அதனாலே நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சங்கடப்படுவோம். இந்த மாதிரி ஒரு ஹெம்மிங் டேப் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் அது ஸ்டிச் பண்ணுறது இல்லைன்னா ஒட்ட வச்சு தெரியாத அளவுக்கு கிளியராக அது ஒட்ட வைக்க முடியும். அவ்வளோதான் பாருங்கள், ஹெம்மிங் டேப் நல்லா ஸ்டிச் ஆயாச்சு, அதாவது நல்லா ஒட்டியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நாம் ஒட்டினா அந்த துணி எவ்வளோ தான் எடுத்தாலும் வராது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு துணி திருப்பி கூட காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஜீன்ஸோட கிழிஞ்ச இடம் எங்கேன்னு கூட தெரியாத அளவுக்கு நல்லபடியாக என்னோடது ஜீன்ஸ் அந்த கிழிஞ்ச இடம் பாருங்கள் கிளியராகவே எனக்கு ஒட்டி கிடச்சிருக்கு. ரொம்ப கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது தெரிய வரும். கண்டிப்பாக இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போலவே நமக்கு நம்மளோடது லெங்த்தான துணி, இப்போ நமக்கு ஒரு சாரியோட பார்டர் எல்லாம் ஒன்று ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கூட நமக்கு இந்த ஹெம்மிங் டேப் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் நான் இப்போ ஒரு ஒயிட் ஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி, அதாவது ஹெம்மிங் டேப் வச்சு ஹெம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம புதுசாக சேலையெல்லாம் வாங்கும்போது அதோட பார்டர் பகுதியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு ஹெம்மிங் டேப் இருந்தால் ஈவனாக லெவலாக வச்சு கொடுத்துட்டு நீங்களே அது மடக்கி தச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ அது மாதிரி தான் இந்த ஷர்ட்டு ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது. இப்போ நான் அதை மடக்கி ஹெம் பண்ண போகிறேன். கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு மடக்கி தைக்கணுமோ அந்த இடத்துல அந்த நீளத்துக்கு நீங்கள் அந்த ஹெம்மிங் டேப் வச்சு கொடுத்தா போதும். அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஹெம்மிங் டேப் வச்சுட்டு மடிக்கும் போது கரெக்டாக ஈவனாக அந்த லெவலுக்கு மடிக்கிறீங்களா அப்படின்னு மட்டும் கவனிச்சா போதும். அவ்வளோதான். இப்போ நான் ஹெம்மிங் டேப் வச்சு கொடுத்தாச்சு. நீங்கள் சாதாரணமாக மடக்கி தைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது ஒரு லேயர் எடுத்தால் போதும். அதாவது ஹெம்மிங் டேப்பை ரொம்ப 2 லேயர் 3 லேயர்ன்ட்டு எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஒன்று மட்டுமே எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். நம்மளோடது ஹெம்மிங் டேப் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ எனக்கு ஃபோல்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் அந்த மடிக்கும் போது கரெக்டாக ஈவனாக நீங்கள் மடிக்கிறீங்களான்னு மட்டும் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு ஈவனாக நீங்கள் அயன் பண்ணி எடுத்துட்டாலே போதுங்க. அந்த இடம் உங்களுக்கு கரெக்டாகவே ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் அந்த இடம் உங்களுக்கு வராது. அவ்வளோ நல்லபடியாக உங்களுக்கு இது உழைக்குங்க. நல்லபடியாக அந்த ஒரு ஹெம்மிங் டேப் ஒட்டி நிற்கும். இப்போ நம்மளோட ஹெம்மிங் டேப் லெவலாக வச்சு கொடுத்து நல்லா மடித்ததுக்கு அப்புறமேட்டு அயன் பாக்ஸ் அந்த சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று அயன் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுங்க. அவ்வளோதான். நீங்கள் எந்த இடத்துல மடித்து தைக்கணும்னு நினச்சிட்டிங்களோ அந்த இடம் ஈவனாக லெவலாக சூஜி நூல் எதுவுமே இல்லாமல் அழகாக நம்ம ஒட்ட வச்சு எடுத்துடலாம். அதுவும் ஹெம்மிங் டேப் பயன்படுத்திட்டு. இந்த ஒரு ஹெம்மிங் டேப் ஆன்லைனில் ரொம்ப விலை கம்மியாக நமக்கு கிடைக்குதுங்க. உங்களுக்கு நான் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் நான் டேக் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு, அதாவது அயன் பாக்ஸ் வைக்கும்போது அந்த சூடு இருக்கும் பாருங்கள், அந்த சூடு நல்லா தணிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்களே அதை எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அது வராது. குழந்தைங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது. ஜஸ்ட்டு வந்து சட்டுன்னு நமக்கு அது ஒன்று மடித்து தைக்கணும், இல்லைனா கிழிஞ்சிருச்சு, அதொன்று நமக்கு ஸ்டிச் பண்ணுற இடம் தெரியாமல் நமக்கு ஒன்று ஒட்ட வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் இந்த ஒரு ஹெம்மிங் டேப் நமக்கு ரொம்பவே உதவுங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த ஷர்ட்டு நான் தேவையான அளவுக்கு மடித்து எடுத்தாச்சு. அது பார்த்தா கூட நமக்கு மடித்த மாதிரி தெரியாது, அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள், யூனிஃபார்மு லைட்டாக ஒன்று நான் அயல்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது கிழிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஒரு யூனிஃபார்ம் நம்ம அப்படியே பயன்படுத்தவும் முடியாது. ஒயிட் ஷர்ட் யூனிஃபார்ம் ஒயிட் ஷர்ட் அப்படின்றதுனால நமக்கு இது தூக்கி போடவும் முடியாது. நமக்கு இது 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காக வேண்டிட்டு நமக்கு புதுசாக ஒரு ஷர்ட் வாங்கணுன்றது நமக்கு வீண் செலவு. இந்த மாதிரி ரொம்ப விலை கம்மியாக இருக்கிற ஒரு ஹெம்மிங் டேப் நம்ம கையில் இருந்தால் அழகாக ஸ்டிச் பண்ண கூட தேவையில்லைங்க. ஒட்ட வச்சு அந்த இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம அழகாக மாற்றிடலாம். அதுக்காக வேண்டிட்டு அந்த கிழிஞ்ச இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் டேப் வச்சு கொடுத்துடலாம். நான் அந்த கிழிஞ்ச இடத்துக்கு மேலே வச்சு கொடுக்குற ஹெம்மிங் டேப் 2 லேயராக வச்சு கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ஒரு லேயராகவே வச்சுக்கலாம். நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி அந்த கிழிஞ்ச இடத்துக்கு மேலே வச்சு கொடுக்குறேங்க. அதுக்கப்புறமேட்டு நாம் ஒரு பழைய ஒயிட் துணி, அதாவது சேம் கலரில் இருக்கிற வெள்ளை துணி எடுத்துடணும். அந்த வெள்ளை துணி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஹெம்மிங் டேப் வச்ச இடத்துக்கு மேலே நம்ம ஈவனாக வச்சு கொடுத்துட்டு நம்ம அயன் பாக்ஸ் சூட் பண்ணி வச்சு கொடுத்தா போதுங்க. நல்லா டைட்டாக. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எவ்வளோ டைம் துவைச்சாலும் அந்த ஒரு ஹெம்மிங் டாப் கலண்டு வராதபடி நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த கிழிஞ்ச இடம் தெரியாதபடி வித்தின் மினிட்ஸில் நமக்கு அந்த ஒரு கிழிஞ்ச ஷர்ட் நமக்கு ரெடி பண்ணி எடுக்க முடியும். அதுக்காக வேண்டிட்டு தையல் மிஷின் தேவைப்படாது, நமக்கு சூஜி தேவைப்படாது, நூல் தேவைப்படாது, நிறைய டைமும் நமக்கு எடுக்காதுங்க. அயன் பாக்ஸ் சூடாகிற டைம் மட்டும் நமக்கு போதும். அவ்வளோதான். நல்லா அயன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு அயன் பண்ணி எடுத்து அந்த ஷர்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு அது ஒட்ட வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்றத லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒட்ட வச்ச இடம் நம்ம திருப்பி ஒன்று பார்த்துடலாம் பாருங்கள். ரொம்ப கூர்ந்து பார்த்தா மட்டுமே தான் தெரியுங்க. மற்றபடி நமக்கு அந்த கிழிஞ்ச இடம் தெரியாதபடி ஒட்ட வைக்க முடிஞ்சிச்சு. எவ்வளோ டைம் நீங்கள் வாஷ் பண்ணாலும் அதுக்கப்புறமேட்டு அது போகவும் போகாதுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.